டிஜிட்டல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அதாவது ஐசி டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த டாபிக். ஸோ நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸும் இருக்கும், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தியரிட்டிக்கலான ஒரு டாபிக். ஸோ தியரி டாபிக் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணாமல் இதில் இருக்க கொஸ்டின்ஸையும் அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டாப்பிக்கையும் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐசி டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ்ல என்னென்ன ஃபேமிலிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இருக்க ஃபேமிலி ஆர்டிஎல் ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக், செகண்ட் டிடிஎல் டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக், தேர்ட் ஐ ஸ்கொயர் எல் இன்டகிரேட்டட் இன்ஜெக்ஷன் லாஜிக், fourth TTL transistor transistor logic, fifth ECL emitter coupled logic, sixth MOS metal oxide semiconductor and last இருக்கிற logic family CMOS complementary metal oxide semiconductor. ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக் ஃபேமிலியான இந்த ஆர்டிஎல் அதாவது ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஃபேமிலி ஆஃப் டிஜிட்டல் லாஜிக். ஸோ இதில் நெக்ஸ்டா இருக்கிற டிடிஎல் லாஜிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிடிஎல் அப்படிங்கிறது வந்து டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக். ஸோ இந்த டயோட்ல இந்த டயோடை மட்டும் டிரான்சிஸ்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணது தான் வந்து இந்த டிடிஎல் அதாவது டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக். நெக்ஸ்ட் இந்த ஐ ஸ்கொயர் எல் மாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்எஸ்ஐ சர்க்யூட்ஸ் அதாவது லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற லாஜிக் ஃபேமிலி தான் இந்த ஐ ஸ்கொயர் எல் அண்ட் மாஸ் எல்லாமே. பேசிக் சர்க்யூட்டா இந்த ஐசி டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரு நேண்ட் கேட் இல்லைன்னா நார் கேட்டை வச்சு தான் நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நேண்ட் அண்ட் நார் தான் வந்து யூனிவர்சல் கேட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் எல்லா ஐசிஸ் ஆஃப் டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ்ல இருக்க சர்க்யூட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2 NAND கேட் இல்லைன்னா ஒரு 2 NOR கேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி அதாவது 2 NAND கேட் 2 NOR கேட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆர்எஸ் லேட்சை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 10 பேசிக் கேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்பை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். அண்ட் ரெஜிஸ்டர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் லாஜிக் கேட்ஸை இன்டர்கனெக்ட் பண்ணது தான் வந்து இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மினிமைஸ்டாக இருக்கிற எல்லா கேட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பெரிய சர்க்யூட்ஸ் எல்லாமே வந்து டெவலப் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நேண்ட் ஆர் நார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நமக்கு 2 வோல்டேஜ் லெவல்ஸில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஹை லெவல் அதை வந்து ஹெச் அப்படின்னு டினோட் பண்ணுவோம் அண்ட் செகண்ட் வந்து லோ லெவல் டினோட்டட் பை எல். இதுல ஒரு பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னா ஹை வோல்டேஜ் லெவல்ல வந்து நம்ம பைனரி 1க்கு அசைன் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா நம்ம ட்ரூத் டேபிள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுல ஹை வோல்டேஜ் லெவலா இருக்கிறத வந்து பைனரி 1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அண்ட் அதே மாதிரி லோ வோல்டேஜ்ல இருக்கிறத வந்து பைனரி 0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இண்டிகேஷன் யூஸ் பண்ணா இதை வந்து நம்ம பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே நமக்கு நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னு இருக்கு. இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் கண்டிஷன் அதாவது ஹை லெவல் வோல்டேஜை வந்து நம்ம 0 வச்சு இண்டிகேட் பண்ணுவோம் அண்ட் அதே மாதிரி லோ லெவல் வோல்டேஜை 1 வச்சு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் லாஜிக் தான். ஸோ ஹை லெவல் வோல்டேஜ் வந்து பைனரி 1 அண்ட் லோ வோல்டேஜ் லெவலில் வந்து பைனரி 0 அப்படின்னு நம்ம ஜென்ரலா இண்டிகேட் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த லாஜிக் ஃபேமிலிஸை இவால்வேட் பண்றதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன் அவுட். ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இட் ஸ்பெசிஃபைஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் லோட் தட் அவுட்புட் ஆஃப் கேட் கேன் டிரைவ். ஸோ இதில் இந்த ஸ்டாண்டர்ட் லோட் அப்படிங்கிறது வந்து கரண்ட் ஃப்ளோயிங் இன் இன்புட் ஆஃப் கேட். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இன்புட்ஸை வந்து நம்ம டிரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபேன் அவுட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஃபேன் அவுட்டோட வேல்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த லாஜிக் ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே வந்து இவால்வேட் பண்ணுவோம். செகண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் டிசிபேஷன் அதாவது ஒவ்வொரு கேட் வந்து எவ்வளோ பவர் எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்தது தான் வந்து இந்த பவர் டிசிபேஷன். ஸோ டெஃபினிஷன் வந்து இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த பவர் கன்சியூம்டு பை த கேட்.
தேர்ட் வந்து ப்ரொபகேஷன் டிலே. ஸோ அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஆவரேஜ் டிரான்சிஷன் டிலே டைம் டு ப்ரொபகேட் ஃப்ரம் இன்புட் டு அவுட்புட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோல இருந்து 1 இருக்கு அப்படின்னா இந்த ஜீரோல இருந்து 1க்கு மூவ் ஆகுறதுக்கான இந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டிலே டைம் எடுக்குது அப்படிங்கிறதுக்கான ஆவரேஜ் வேல்யூ தான் இந்த ப்ரொபகேஷன் டிலே. லாஸ்ட் வந்து நாய்ஸ் மார்ஜின். ஸோ இதனுடைய டெஃபினிஷன் வந்து இட் இஸ் லிமிட் ஆஃப் நாய்ஸ் வோல்டேஜ் present without impairing the proper operation. ஸோ இந்த 4 பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா லாஜிக் ஃபேமிலிஸையும் நம்ம இவால்வேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பிஜேடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஜேடி அப்படிங்கிறதுக்கு வந்து பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பான்ஷன். ஸோ பைபோலார் அப்படிங்கும்போது இதுல கரண்ட் ஃப்ளோ வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ளோ ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் கேரியர்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ். ஸோ ரெண்டுத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் இது வந்து நம்ம பைபோலார் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், அதாவது ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு டைப்ஸ் ஆஃப் கேரியரை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஒன்று எலக்ட்ரான்ஸாக இருக்கும், இல்லைன்னா ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ மெஜாரிட்டி கேரியரா மைனாரிட்டி கேரியரா அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே வந்து நமக்கு ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ லாஜிக் ஃபேமிலிஸ் ஆன ஆர்டிஎல், டிடிஎல், டிடிஎல், இசிஎல், ஐ2எல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5 லாஜிக் ஃபேமிலிஸுமே வந்து பைபோலார் டிரான்சிஸ்டர்ஸை தான் யூஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் ஃபேமிலிஸ் ஆன மாஸ் அண்ட் சிமாஸ் வந்து ஃபெட், அதாவது யூனிபோலார் டைப் டிரான்சிஸ்டர்ஸ் தான் வந்து இந்த லாஜிக் ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிஎல் பேசிக் கேட்டை பற்றி பார்க்கலாம். ஆர்டிஎல் அப்படின்னா ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு இன்புட்லேயுமே நமக்கு ஒரு ரெசிஸ்டர் ஒரு டிரான்சிஸ்டர் வந்து இருக்கும். அண்ட் இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் கூட டைப் பண்ணிடுவோம். அண்ட் இதனுடைய வோல்டேஜ் லெவல் வந்து 0.2 வோல்ட் ஃபார் லோ லெவலுக்கு மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஹை லெவலுக்கு 1லேருந்து 3.6 வோல்ட்ஸ் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த வோல்டேஜ் லெவல்ஸ் எல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட் டைப்ஸ்லையும் அதனுடைய வோல்டேஜ் லெவல்ஸ் என்ன மெயின்டைன் பண்றாங்க, ஃபேன் அவுட் வேல்யூ என்ன, பவர் டிசிபேஷன், ப்ரொபகேஷன் டிலே, நாய்ஸ் மார்ஜின் எல்லாம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த பர்டிகுலர் டாபிக்ல வந்து இருக்கும். ஸோ இந்த ஆர்டிஎல்ல இஃப் எனி இன்புட் ஆஃப் ஆர்டிஎல் கேட் இஸ் ஹை, ஸோ நம்ம இன்புட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு கேட்டோட வேல்யூ ஹையாக இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க டிரான்சிஸ்டர் வந்து சாச்சுரேஷன் ரீஜனுக்கு மூவ் ஆகிடும். சாச்சுரேஷன் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற வேல்யூ. ஸோ இந்த மாதிரி சாச்சுரேஷன் ரீஜனுக்கு அந்த டிரான்சிஸ்டர் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்மளுடைய அவுட்புட் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக லோ ஆகிடும். ஸோ லோ சிக்னல் அப்படின்ற கன்சிடர் பண்ணிக்கும் போது அதனுடைய நாய்ஸ் மார்ஜின் வேல்யூவா இந்த பர்டிகுலர் ஆர்டிஎல் கேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு 0.4 வோல்ட் கிடைக்கும். ஃபேன் அவுட் வேல்யூ 5, பவர் டிசிபேஷன் 12 மில்லி வாட்ஸ் கிடைக்கும். ப்ரொபகேஷன் டிலே 25 நானோ செகண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது 4 தான் இந்த ஆர்டிஎல் கேட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வேல்யூ. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ மற்ற லாஜிக் கேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூவை விட கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிடிஎல் பற்றி பார்க்கலாம். ஸோ டிடிஎல் அப்படின்னா டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக். ஸோ அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு டயோட் இருக்கும், ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்புட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டயோட் அண்ட் ஒரு டிரான்சிஸ்டர் கூட வந்து அசோசியேட் ஆயிருக்கும். ஸோ டயோட் அண்ட் 5 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் தான் வந்து நமக்கு இங்கே ஒரு AND கேட்டை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் இந்த டிரான்சிஸ்டருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் சர்வ்ஸ் ஆஸ் அ கரண்ட் ஆம்ப்ளிஃபையர். அண்ட் அதனுடைய வோல்டேஜ் லெவல்ஸ் என்ன அப்படின்னா லோ சிக்னலுக்கு வோல்டேஜ் வேல்யூ 0.2 வோல்ட் இருக்கும். அண்ட் ஹை சிக்னலுக்கு பார்த்தீங்கன்னா V is equal to 4லேருந்து 5 வோல்ட்ஸ் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஃபேன் அவுட் வேல்யூ 8, நாய்ஸ் மார்ஜின் வேல்யூ 1 வோல்ட், பவர் டிசிபேஷன் வந்து 12 மில்லி வாட், ப்ரொபகேஷன் டிலே வந்து 30 நானோ செகண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த டிடிஎல் கேட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது என்ன அப்படின்னா when digital circuits operate in between very high noise signals, special type of DTL gate having high threshold to noise immunity is used. அதாவது ஹை நாய்ஸ் சிக்னல்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம டிடிஎல் கேட்டை யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்பெஷல் டைப்பை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பெஷல் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் இம்யூனிட்டிக்கு ஒரு ஹை த்ரெஷோல்டு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணுற இந்த டிடிஎல்
கேட்ட தான் வந்து ஹை த்ரெஷோல்ட் லாஜிக் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெச்டிஎல் கேட். ஸோ இந்த டிடிஎலுக்கும் ஹெச்டிஎலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, டிடிஎல்ல நம்ம நார்மல் டயோட் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஹெச்டிஎல்ல நம்ம ஜீனர் டயோட யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதனுடைய சப்ளை வோல்டேஜா நமக்கு 15 வோல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐ ஸ்கொயர் லாஜிக். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை பேக்கிங் டென்சிட்டி தான் இந்த பர்ட்டிகுலர் லாஜிக் ஃபேமிலியோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இட் இஸ் யூஸ்டு ஃபார் எல்எஸ்ஐ ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ஐ ஸ்கொயர் எல்லையும் ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பேஸ் ரெசிஸ்டர் வந்து நமக்கு ஆர்டிஎல்ல இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதாவது ஐ ஸ்கொயர் எல்ல அந்த பேஸ் ரெசிஸ்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து கலெக்டர் ரெசிஸ்டர் ஆர்டிஎல்ல இருக்கிறத வந்து நம்ம இங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இங்கே நம்ம மல்டிபிள் கலெக்டர்ஸை வந்து ஐ ஸ்கொயர் எல்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா ஆர்டிஎல்ல நமக்கு ஒரே ஒரு கலெக்டர் தான் இருக்கும். ஸோ இந்த 3 சேஞ்ச் பண்றதுனால தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒரு ரெசிஸ்டரை ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணாலே நமக்கு பாதி இடம் கம்மியாயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக்கிங் டென்சிட்டியை இங்க வந்து ஹை பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஐ ஸ்கொயர் எல் உடைய கேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க நமக்கு ஒரு இன்புட் இருக்கும். ஸோ இங்க நமக்கு ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மல்டிபிள் அவுட்புட்ஸ் இருக்கு. ஸோ மல்டிபிள் கலெக்டர்ஸ் வந்து நம்ம இந்த ஐ ஸ்கொயர் எல்ல யூஸ் பண்றோம். இதுல இந்த Q1 அப்படிங்கிறது வந்து NPN டிரான்சிஸ்டர். அண்ட் இந்த நெக்ஸ்ட் T1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு PNP டிரான்சிஸ்டர். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பேஸ் சர்க்கியூட். இந்த மல்டிபிள் கலெக்டர்ஸ் அண்ட் PNP டிரான்சிஸ்டர் இந்த காம்பினேஷன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் மேக்ஸ் மோர் எஃபிஷியன்ட் மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதனால தான் நம்மளுடைய சிப் ஏரியா வந்து கம்மி ஆகுது. அண்ட் அதனால நமக்கு பேக்கிங் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம டிடிஎல் லாஜிக் பார்க்கலாம். அதாவது டிரான்சிஸ்டர் லாஜிக். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம இதை பத்தி பார்த்தோம். அதாவது டிடிஎல் டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக்ல இருந்து ஒரு ஸ்லைட்டா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது தான் வந்து இந்த டிடிஎல். ஸோ டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக், இங்க டிரான்சிஸ்டர் லாஜிக். ஸோ ஒரு டிரான்சிஸ்டரை நம்ம டயோட் வச்சு இங்க ரீப்ளேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பீட் பவர் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு புது பராமீட்டர் வந்து இங்க வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே அண்ட் பவர் டெசிபேஷன். ஸோ இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம லாஜிக் ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே இதுக்கு மேல நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்பிபி அதாவது ஸ்பீட் பவர் ப்ராடக்டோடைய வேல்யூ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ப்ரொபகேஷன் டிலேவை நம்ம அச்சீவ் பண்ணலாம் வித்தவுட் எக்ஸசிவ் பவர் டெசிபேஷன். ஸோ ரெண்டுத்தையும் நம்மளால பேலன்ஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பீட் பவர் ப்ராடக்டோடைய கான்செப்டே. ஆனா இந்த வேல்யூ நமக்கு மினிமைஸ்டா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த டிடிஎல்லே நமக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ எதை பொறுத்து நம்ம கேட்டகரைஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரொபகேஷன் டிலே, பவர் டெசிபேஷன் அண்ட் ஸ்பீட் பவர் ப்ராடக்ட் இந்த 3 பேசிக்கை வச்சு தான் நம்ம வெர்ஷன்ஸ் ஆஃப் டிடிஎல்லை வந்து கேட்டகரைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிடிஎல் எடுத்துக்கலாம். இதை வந்து ஜென்ரலாக நம்ம டிடிஎல் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதனுடைய பவர் ப்ரொபகேஷன் டிலே எல்லாமே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ப்ரொபகேஷன் டிலே இன் நானோ செகண்ட்ஸ் நமக்கு 10 நானோ செகண்ட்ஸ் இருக்கும். பவர் டெசிபேஷன் 10 மில்லிவாட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பவர் ப்ராடக்ட் அதாவது ஸ்பீட் பவர் ப்ராடக்ட் உடைய வேல்யூ 100 பிகோ ஜூல்ஸ் இருக்கும். செகண்ட் கேட்டகரி லோ பவர் டிடிஎல். இதை நம்ம LTTL அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதனுடைய ப்ரொபகேஷன் டிலே வேல்யூ 33, பவர் டெசிபேஷன் 1 அண்ட் எஸ்பிபி வேல்யூ 33. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலே இங்க நமக்கு ப்ரொபகேஷன் டிலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா பவர் டெசிபேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. அண்ட் அதே மாதிரி எஸ்பிபி வேல்யூவும் நமக்கு கம்மியாயிருக்கு. நெக்ஸ்ட் ஹை ஸ்பீட் டிடிஎல் எடுத்துக்கலாம். ஸோ HTTL அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதனுடைய ப்ரொபகேஷன் டிலே 6, பவர் டெசிபேஷன் 22 அண்ட் ஸ்பீட் பவர் ப்ராடக்ட் வந்து 132. ஸோ இங்க நமக்கு பவர் ப்ராடக்ட் அதிகமா இருக்கு. ஆனா ப்ரொபகேஷன் டிலே இங்க கம்மியா இருக்கிறதுனால ஸ்பீடு வந்து நமக்கு அதிகமா இருக்கும் இந்த பர்டிகுலர் வெர்ஷன்ல. நெக்ஸ்ட் ஸ்காட்கி டிடிஎல், STTL அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதனுடைய ப்ரொபகேஷன் டிலே 3, பவர் டெசிபேஷன் 19 அண்ட் ஸ்பீட் பவர் ப்ராடக்ட் உடைய வேல்யூ 57. லாஸ்ட் லோ பவர் ஸ்காட்கி டிடிஎல். ஸோ இங்க நமக்கு லோ பவர் அண்ட் ஸ்காட்கி டைப் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய ரெப்ரசன்டேஷன் LSTTL.
Propagation delay value 9.5, power dissipation just 2 milliwatts தான் and speed power product வந்து 19. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எதில் வந்து நமக்கு பெட்டர் எஸ்பிபி இருக்கு, எதில் பவர் டிசிபேஷன் கம்மியாக இருக்கு, ப்ரொபகேஷன் டிலே எதில் வந்து கம்மியாக இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இதுல இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் டிடிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற வெர்ஷன் தான் இந்த பர்டிகுலர் எஸ்டிடிஎல். இதுல நமக்கு லோவர் டிசிபேஷன் இருக்கும். ஸோ பவர் டிசிபேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் 10 மைக்ரோவாட்ஸ் தான் இருக்கு, சாரி மில்லி வாட்ஸ். அண்ட் அதே மாதிரி ஸ்பீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஹையரா இருக்கும். ஆனா ஸ்பீட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரொபகேஷன் டிலேவா இருக்கும். ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு டிலே கம்மி ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டா இருக்கும். அதுதான் இதுல இருக்க பிரச்சனை. நெக்ஸ்ட் நம்ம அதே மாதிரி மற்ற டைப்ஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். செகண்ட் வந்து எல்டிடிஎல். ஸோ இதில் லோ பவர் அப்படிங்கும் போது ரெசிஸ்டர் வேல்யூஸ் ஆர் ஹையர் தேன் த ஸ்டாண்டர்ட் டிடிஎல். ஸோ ரெண்டு டிடிஎல்லையுமே பார்த்தோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற ரெசிஸ்டர்ஸை விட இதில் யூஸ் பண்ணுற ரெசிஸ்டர்ஸுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா பவர் டிசிபேஷனை வந்து கம்மி பண்ணும், ஆனால் ப்ரொபகேஷன் டிலேவை வந்து நமக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஹெச்டிடிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஹை ஸ்பீட் டிடிஎல். இங்கே நமக்கு ரெசிஸ்டர் வேல்யூஸை வந்து லோவர் பண்ணுறோம். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொபகேஷன் டிலே அதிகமாகாம கம்மியாயிரும், ஆனால் பவர் டிசிபேஷன் வந்து அதிகமாயிரும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற கான்ட்ரவர்சி இதுதான். இங்கே நமக்கு பவரை கம்மி பண்ணுறதுக்காக ரெசிஸ்டர் வேல்யூஸ் அதிகப்படுத்தணும், ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வேல்யூஸை நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா பவர் டிசிபேஷன் அதிகமாகுது, ஆனால் ப்ரொபகேஷன் டிலே வந்து நமக்கு கம்மியாகுது. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன். நெக்ஸ்ட் எஸ்டிடிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ரிமூவ்ஸ் த ஸ்டோரேஜ் டைம் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும், ஸ்பீட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பர்டிகுலர் டைப்ல. அண்ட் லாஸ்ட் வந்து லோ பவர் ஸ்காட்கி டிடிஎல். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் ஈக்குவல் ப்ரொபகேஷன் டிலே டு ஸ்டாண்டர்ட் டிடிஎல். ஸோ ஸ்டாண்டர்ட் டைப்ல இருக்கிற ப்ரொபகேஷன் டிலே வேல்யூவும் இந்த பர்டிகுலர் டைப்ல இருக்க வேல்யூவும் ஈக்குவலண்டா இருக்கும். ஆனா இட் ஹேஸ் 1/5 ஆஃப் பவர் டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி இந்த பராமீட்டரும் நம்ம இங்க இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிபியோட வேல்யூ ரொம்ப பெஸ்டா இருக்கிறதுனால ரொம்ப மோஸ்ட் பாப்புலரா யூஸ் பண்ணக்கூடிய டிடிஎல் வெர்ஷன் வந்து இந்த எல்எஸ்டிடிஎல், அதாவது லோ பவர் ஸ்காட்கி டிடிஎல். இந்த டிடிஎல் கேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா 3 டைப்ஸ் ஆஃப் அவுட்புட் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் உடைய டிஃபரன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் டைப் ஓப்பன் கலெக்டர் அவுட்புட், செகண்ட் ஒன் டோட்டம் போல் அவுட்புட், தேர்ட் வந்து 3 ஸ்டேட், அதாவது ட்ரை ஸ்டேட் அவுட்புட். ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் கலெக்டர் அவுட்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ மாடிஃபைட் சர்க்கியூட் ஆஃப் டிடிஎல் கேட். ஸோ டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக் கேட்ல இருந்து சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண சர்க்கியூட் தான் இந்த ஓப்பன் கலெக்டர் அவுட்புட் கான்ஃபிகரேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் எமிட்டர்ஸ் இன் Q1 டிரான்சிஸ்டர் ஆர் கனெக்டட் டு த இன்புட்ஸ். ஸோ இன்புட் கூட நம்ம நிறைய எமிட்டர்ஸ் உடைய கனெக்ஷனை வந்து இங்க கனெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஃபார் பெர்ஃபார்மிங் வயர்ட் லாஜிக், டிரைவிங் அ லேம்ப் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காமன் பஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஓப்பன் கலெக்டர் அவுட்புட் கான்ஃபிகரேஷனை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ப்ரொசீஜர். செகண்ட் வந்து டோட்டம் போல் அவுட்புட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the output impedance of a gate is normally resistive and capacitive load. ஸோ impedance உடைய வேல்யூ நமக்கு resistive and capacitive-ஆ இருக்கும். ஸோ capacitive value C is equal to 15 picofarad and load resistance உடைய வேல்யூ RL is equal to 4 kilo ohms எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த propagation delay for TTL open collector உடைய வேல்யூவா நமக்கு 35 nanoseconds வந்து கிடைக்கும். ஸோ இதில் active pull-up circuit replacing passive pull-up resistor RL பண்றதுனால propagation delay வேல்யூவை நமக்கு 10 naноseconds வரைக்கும் குறைக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம டோட்டம் போல் அப்படின்னு சொல்றோம். அதாவது அவுட்புட் டிரான்சிஸ்டர் Q4, இந்த Q4 டிரான்சிஸ்டர் வந்து Q3க்கு மேல பிளேஸ் பண்ணிருக்கிறதுனால தான் இந்த கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம டோட்டம் போல் அப்படின்னு சொல்றோம். ஸோ கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிவ் புல்லப் ரெசிஸ்டருக்கு பதிலாக நம்ம ஆக்டிவ் புல்லப் சர்க்கியூட்டை வந்து ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ அந்த கான்ஃபிகரேஷனை தான் நம்ம டோட்டம் போல் அவுட்புட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றோம்.
நெக்ஸ்ட் ஸ்காட்கி டிடிஎல். ஸோ இதுல வந்து நம்ம ஒரு ஸ்காட்கி டயோட யூஸ் பண்ணுவோம் இன் பிட்வீன் பேஸ் அண்ட் கலெக்டர். ஸோ இந்த பொசிஷன்ல இப்படி பிளேஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டரை சாச்சுரேஷன் ரீஜனுக்கு மூவ் பண்றத வந்து இது வந்து அவாய்ட் பண்ணும். அதனால இந்த டிரான்சிஸ்டரை நம்ம ஸ்காட்கி டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், விச் டிக்ரீசஸ் த ப்ரொபகேஷன் டிலே. ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கான்ஃபிகரேஷன் ஆன 3 ஸ்டேட் கேட், அதாவது ட்ரை ஸ்டேட் கேட்டை பத்தி பார்க்கலாம். ஜென்ரலா இந்த டோட்டம் போல் அவுட்புட் ஆஃப் டிடிஎல் கேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் அலோவ்ஸ் த வயர்ட் கனெக்ஷன் ஆஃப் அவுட்புட் ஃபார்மிங் த காமன் பஸ் சிஸ்டம். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டிய வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, 3 ஸ்டேட் அதாவது ட்ரை ஸ்டேட் கேட் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, இதுல நமக்கு 3 விதமான அவுட்புட் வந்து கிடைக்கும். டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல கிடைக்கும். ஸோ இந்த 3 அவுட்புட் ஸ்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லோ லெவல் ஸ்டேட், செகண்ட் ஹை லெவல் ஸ்டேட், தேர்ட் வந்து when both the transistors are in off condition. So low level stateல என்ன ஆகும் அப்படின்னா lower transistor in totem pole வந்து நமக்கு on conditionல இருக்கும். ஆனா upper transistor in the totem pole வந்து off conditionல இருக்கும். High level stateல அப்படியே opposite condition, upper transistor onல இருக்கும், lower transistor offல இருக்கும். தேர்ட் காம்பினேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 டிரான்சிஸ்டருமே வந்து நமக்கு ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட். ஸோ 2மே ஆஃப்ல இருக்கும்போது நமக்கு ஹை இம்பிடன்ஸ் கிடைக்கும். இதனால தான் நமக்கு இந்த காமன் பஸ் ஸ்ட்ரக்சரே இங்க ஃபார்ம் ஆகும். இதை தான் இந்த பாயிண்ட்ல நம்ம இங்க சொல்லியிருப்பாங்க. இட் ஃபார்ம்ஸ் த காமன் பஸ் சிஸ்டம் அட் தி அவுட்புட் அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த 3 விதமான அவுட்புட் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் எமிட்டர் கப்பிள்டு லாஜிக் ECL. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சேச்சுரேட்டட் டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ப்ரொபகேஷன் டிலே வேல்யூ வந்து 2 நானோ செகண்ட்ஸ் இல்லைன்னா லெஸ் தேன் 1 நானோ செகண்ட்ஸ்க்கு கூட நம்மளால கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா இங்க டிரான்சிஸ்டர்ஸ் வந்து நமக்கு சேச்சுரேட்டே ஆகாது. அதனால தான் இதை வந்து நம்ம நான் சேச்சுரேட்டட் டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா லோவஸ்ட் ப்ரொபகேஷன் டிலே. ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொபகேஷன் டிலே அதிகமாக இருக்கும். 2 நானோ செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் லாஜிக் ஃபேமிலி தான் நமக்கு மினிமமாகவே கிடைக்கும். ஸோ லோவஸ்ட் ப்ரொபகேஷன் டிலே இங்கே அவைலபிளாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வெரி ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன் வந்து இங்கே வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நாய்ஸ் இம்யூனிட்டி அண்ட் பவர் டிசிபேஷன் இது ரெண்டுமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். இதனுடைய ப்ரொபகேஷன் டிலே வேல்யூ நம்ம பார்த்தோம் 2 நானோ செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. பவர் டிசிபேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 மில்லி வாட்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதனுடைய ஸ்பீட் பவர் ப்ராடக்ட் வந்து 50 வேல்யூ இருக்கு. நாய்ஸ் மார்ஜின் வேல்யூ 0.34 அண்ட் இதுல ஹை ஃபேன் அவுட் பாசிபிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ECL பத்தின கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ அடுத்த ஃபேமிலியான மாஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ மாஸ் அப்படிங்கிறது மெட்டல் ஆக்சைட் செமிகண்டக்டர். ஸோ ஜென்ரலாக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பைபோலார் யூனிபோலார் பற்றின டிஃப்ரென்ஸ் எல்லாமே பார்த்தோம். யூனிபோலார் அப்படிங்கும் போது ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டரை தான் நம்ம யூனிபோலார் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெட்லேயே நமக்கு 2 டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஜேஃபெட், இன்னொன்று மாஸ்ஃபெட். ஸோ இந்த ஜேஃபெட்டை வந்து நம்ம லீனியர் சர்க்கியூட்ஸுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் மாஸ்ஃபெட்டை தான் நம்ம டிஜிட்டல் சர்க்கியூட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டிஜிட்டல் பற்றி தான். ஸோ அதனால தான் இந்த மாஸை வந்து நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இதில் நமக்கு 4 டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. பேஸ்ட் ஆன் கேரியர்ஸ் ஒன்று, பேஸ்ட் ஆன் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் ஒன்று. ஸோ சேனல் வந்து P டைப்பாக இருக்கா இல்லை N டைப்பாக இருக்கா, அதாவது கேரியர்ஸை பொறுத்து நமக்கு இங்கே 2 கிளாசிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் ஆப்ரேட் ஆகுதா, டிப்ளீஷன் மோடில் ஆப்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து, மோட் ஆஃப் ஆப்ரேஷனை பொறுத்து நமக்கு இங்க 2 கிளாசிஃபிகேஷன். ஸோ டோட்டலா நமக்கு 4 கிளாசிஃபிகேஷன்ஸ் இந்த மாஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் மாஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸை ஜென்ரலா டிரான்சிஸ்டரா யூஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம இதை வந்து நம்ம ரெசிஸ்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இந்த ரெசிஸ்டரா நம்ம யூஸ் பண்றது அப்படின்னா பை பெர்மனன்ட்லி பயாசிங் த கேட் ஃபார் கண்டக்ஷன். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம டிரான்சிஸ்டரை ரெசிஸ்டரா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த மாஸ்ல இருக்கிற கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் ஃபேமிலியான காம்ப்ளிமெண்டரி மாஸை பத்தி பார்க்கலாம்.
காம்ப்ளிமென்டரி மாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்லயே காம்ப்ளிமென்டரி அப்படிங்கும்போது, இங்க நமக்கு போத் பி டைப் அண்ட் என் டைப் மாஸ் டிவைஸஸ வந்து இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாஸ்ல பார்த்தீங்கன்னா, எய்தர் பி டைப் இருக்கும், இல்லன்னா என் டைப் இருக்கும். ஆனா இங்க தான் நமக்கு காம்பினேஷன் ஆஃப் போத் பி டைப் அண்ட் என் டைப் மாஸ் டிவைஸஸ வந்து யூஸ் பண்ணி லாஜிக் ஃபங்ஷன்ஸ வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதனுடைய ஆப்பரேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம என், பி 2மே யூஸ் பண்றதுனால, என் சேனல் மாஸ் அதாவது இத எப்ப கண்டக்ட் பண்ணும், எப்ப ஆன் ஆகும் அப்டின்னா, வோல்டேஜ் டூ கேட் டூ சோர்ஸ் அதாவது கேட் டூ சோர்ஸ் வோல்டேஜ வந்து நம்ம பாசிட்டிவா அப்ளை பண்ணும்போது, இந்த டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு ஆன் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப விஜிஎஸ் வேல்யூ நம்ம நெகட்டிவா அப்ளை பண்ணும்போது, நமக்கு பி சேனல் மாஸ்ஃபெட் வந்து ஆன் ஆகும். 3 கண்டிஷன் 2மே எப்போ ஆஃப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விஜிஎஸ் வேல்யூ 0 அதாவது சப்ளை நம்ம 0 பண்ணும்போது தான் 2மே ஆஃப் ஆகும். இத தாண்டி மிச்ச எந்த கண்டிஷன்லயுமே ஏதாவது ஒரு டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு ஆன் கண்டிஷன்லயே தான் இருக்கும். ஸோ கண்டக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் இதனுடைய ஆப்பரேஷன். நெக்ஸ்ட் பவர் டிசிபேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபேமிலில அதனுடைய வேல்யூ நமக்கு 10 நானோ வாட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு டிரான்சிஸ்டர் நமக்கு எப்பவுமே ஆஃப் கண்டிஷன்லயே தான் மெயின்டெயின் ஆகும். செகண்ட் வந்து ஆப்பரேட்டிங் ரேஞ்ச் 5லேருந்து 15 வோல்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ப்ரொபகேஷன் டிலே நமக்கு கம்மியா இருக்கும். ஆனா நாய்ஸ் மார்ஜின் வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பவர் சப்ளை வோல்டேஜ இன்கிரீஸ் பண்ணும்போது தான் இந்த 2 பாசிபிலிட்டீஸ் வந்து நடக்கும். ஸோ ப்ரொபகேஷன் டிலே வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 நானோ செகண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நாய்ஸ் மார்ஜின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ற சப்ளை வோல்டேஜ் VDDல இருந்து 40% வேல்யூ நமக்கு இங்க கிடைக்கும். அண்ட் இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா லோ பவர் டிசிபேஷன், எக்ஸலண்ட் நாய்ஸ் இம்யூனிட்டி, ஹை பேக்கிங் டென்சிட்டி அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ளை வோல்டேஜ். ஸோ ஒரு கேட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற லாஜிக்கல் இன்புட்டுக்கு ஏற்ற லாஜிக்கல் அவுட்புட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து இங்கே பெர்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ஜென்ரலாக கேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸில் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பேசிக் கேட்ஸு. ஸோ பேசிக் கேட்ஸில் உங்களுக்கு நாட் அண்ட் ஆர் இதெல்லாமே வந்து பேசிக் கேட்ஸில் வந்துடும். செகண்ட் வந்து யூனிவர்சல் கேட்ஸ், இதில் வந்து நேண்ட் அண்ட் நார் கேட் இருக்கும். அண்ட் தேர்டு வந்து அரித்மெட்டிக் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்ஆர் எக்ஸ்நார் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஏன் வந்து அரித்மெட்டிக் கேட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா நிறைய அரித்மெட்டிக் சர்க்கியூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை ஏன் யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த கேட் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த கேட்டை வந்து நீங்கள் நேண்ட் அண்ட் நாரை வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் இது 3மே வந்து உங்களோட ஜென்ரல் பேசிக் கேட்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைப்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பேசிக் கேட். ஸோ பேசிக் கேட்ஸில் வந்து நம்ம பார்த்தோம் நாட் அண்ட் ஆர் இந்த 3மே வந்து பேசிக் கேட்ஸில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாட் கேட் பார்க்கலாம். ஸோ நாட் கேட்டோட ரெப்ரசன்டேஷன் இது தான், ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி ஒரு பபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனில் இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் எப்படி வேரி ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இன்புட் வந்து 0 கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு இன்வெர்ட் ஆகும். ஸோ 0னா 1 அவுட்புட் கிடைக்கும். அண்ட் 1 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 0 அவுட்புட்டுன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதே ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேராமீட்டர் இங்கே இருக்கும். அந்த பபிள் இருக்கிறது இல்லாதது பொறுத்து தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸே இருக்கும். ஸோ பபிள் இருந்துச்சுன்னா அது வந்து நாட் கேட்டாக ஆக்ட் ஆகும். பபிள் இல்லை அப்படின்னா இதை வந்து பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பஃபர்னால் என்னென்னா நீங்கள் இங்கே என்ன வேல்யூ இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அதே வேல்யூ தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்லேயும் 0 தான் இருக்கும். இன்புட்டில் 1 கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்லேயும் 1 தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த பபிள் ப்ரெசன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா பபிள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பஃபர்னு தான் இருக்கும், நாட் கேட் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆண்ட் கேட். ஆண்ட் கேட் அப்படின்னாலே இங்கே ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆக்சுவலி உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஏ அண்ட் பி வந்து இன்புட் அண்ட் ஒய் வந்து அவுட்புட்டாக இருக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் 0 இன்ட்டு 0னா 0 தான் கிடைக்கும். 0 இன்ட்டு 1 0ன்னு இருக்கும். 1 இன்ட்டு 0 அகெயின் 0. 1 இன்ட்டு 1 மட்டும்தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே 1ஆக இருக்கும்போது மட்டும்தான், அதாவது உங்களோட 2 வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஹையாக இருக்கும்போது தான் அவுட்புட்டும் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்குது. மற்ற எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் 0வாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆண்ட் கேட் ஆப்ரேஷனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கேட் வந்து ஆர் கேட். ஸோ ஆர் கேட்டோட ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ இதில் வந்து அடிஷன் ஆப்ரேஷன் உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ 2 இன்புட் A அண்ட் B நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0 அண்ட் 0 வந்து அவுட்புட் 0. ஏதாவது ஒரு இன்புட் நீங்கள் 1ஆ இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ 0 + 1 வந்து அவுட்புட் 1, 1 + 0வும் 1ன்னு இருக்கும், அண்ட் 1 + 1ம் வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு 1ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ ஆர் ஆப்ரேஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் இந்த 2 ரூல்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக் கேட். ஸோ நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் கேட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டாக நம்ம எக்ஸார் கேட் பார்க்கலாம். எக்ஸார் கேட்டோட ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர் கேட் மாதிரியே தான் இருக்கும், பட் முன்னாடி வந்து இன்னொரு லைன் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸார் அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2 இன்புட் இருக்குது, A அண்ட் B, அண்ட் உங்களோட அவுட்புட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா A XOR B. இந்த ப்ளஸ் போட்டு நீங்கள் சர்க்கிள் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் வந்து எக்ஸாரோட ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண எப்படி என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா AB பார் ப்ளஸ் BA பார். சரிங்களா? ஸோ இதனுடைய ட்ரூத் டேபிள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா A அண்ட் B ஆஸ் யூஷுவல் நம்ம 4 காம்பினேஷனில் எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்களோட இன்புட் வந்து சேமாக இருக்கும் போது அவுட்புட் வந்து 0வாக இருக்கும். இன்புட் ஏதாவது வேரியாக இருக்கும்போது அவுட்புட் வந்து உங்களுக்கு 1ல் இருக்கும். சரிங்களா? ஸோ சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எக்ஸார் கேட்டுக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ணி இதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம இன்னுமே சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் நான் எடுத்திருக்கேன். A வித் A XOR வித் ஏன்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ நான் முதல்லே சொல்லியிருந்தேன் எக்ஸ்ஆரில் சேம் வேரியபிளாக இருந்தால் அவுட்புட் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா 1ன்னு தான் நம்ம ட்ரூத் டேபிளில் கூட நம்ம பார்த்தோம். ஸோ சேமாக இருக்கும் போது அவுட்புட் 0, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது அவுட்புட் வந்து 1. சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்னா இங்கே இங்கே A பார், இல்லைனா A பார் A எது இருந்துச்சுனாலும் சரி. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு A XOR 0 பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு A கிடைக்கும், அண்ட் A XOR வித் 1 பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து A பார் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வேணால் பாருங்கள். A வேல்யூ நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா 0 வித் XOR சேமாக இருந்துச்சுன்னா நான் 0 தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 1க்கு பதிலாக நீங்கள் இங்கே ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கே A XOR வித் 1 போட்டிங்க அப்படின்னா A பார்னு கிடைக்கும். சரிங்களா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இப்போ நம்ம 3 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ A XOR B பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் C வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அப்போ ஆப்வியஸாக என்ன அர்த்தம்னா B XOR C பண்ணிங்கன்னா A வேல்யூ கிடைக்கும், A XOR C பண்ணிங்கன்னா B கிடைக்கும். ஸோ இதனுடைய டோட்டல் ரிசல்டன்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அந்த 3 வேரியபிள்ஸையும் நீங்கள் XOR பண்ணிங்கன்னா 0ன்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி படி என்னன்னு பார்த்தீங்கன்னா A அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம நிறையா டைம் எக்ஸ்ஆர் பண்ணிக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ ஒரு n டைம்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க n வேல்யூ ஆடாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் A வந்து n டைம்ஸ் எக்ஸ்ஆர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதனுடைய ரிசல்டன்ட் வந்து A. ஓகேவா? சப்போஸ் n வேல்யூ வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஈவன் டைம்ஸ் ஆஃப் nல நீங்கள் Aவை எக்ஸ்ஆர் பண்ணும்போது அவுட்புட் வந்து உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு அரித்மெட்டிக் கேட் பார்க்கலாம், XNOR. ஸோ இங்கே XNORோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களோட XOR ஆப்ரேஷனே தான் இருக்கும், பட் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பபுள் இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனில் இருக்கும் போது இதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா A டாட் போட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து XNORோட ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா AB ப்ளஸ் A பார் B பார். சரிங்களா? ஸோ இதனுடைய ட்ரூத் டேபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 0 0 அதாவது நம்ம எக்ஸ்ஆர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்ஆருக்கு அப்படியே ஆப்போசிட். அங்கே வந்து நம்ம சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1ன்னு பார்த்தோம். இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட். இங்கே சேமாக இருந்துச்சுன்னா 1, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 0. சரிங்களா? ஸோ இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா A XNOR வித் ஏவே. ஸோ ரெண்டுமே ஒரே வேரியபிளாக எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு XNOR பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 1. சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது 0. இது வந்து உங்களோட ட்ரூத் டேபிள்லேருந்தே நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா சேமாக இருந்துச்சு அப்படின்னா 1ன்னு சொல்லியிருந்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 0. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0 கூட XNOR பண்ணும்போது உங்களுக்கு A காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும், அண்ட் 1ஓட XNOR பண்ணும்போது Aவே கிடைக்கும். சரிங்களா?
அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது n நம்பர் ஆஃப் கேட்ஸ் இருக்கும்போது ரிசல்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு தான். ஸோ இப்போ எக்ஸ்னாலே வந்து ஒரு n கேட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட n வேல்யூ ஆடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் ஏன்னு கிடைக்கும். n வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்து 1. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்ஆருக்கும் எக்ஸ்னாருக்கும் என்ன ரிலேஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று. எப்போன்னா உங்களுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா. சப்போஸ் உங்களுக்கு ஆட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ஆரும் எக்ஸ்னாரும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கேட்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் கேட்ஸ் பார்த்தோம், இப்போ லாஸ்ட்டாக யூனிவர்சல் கேட்ஸ் பார்க்கலாம். இந்த கேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த கேட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த NAND அண்ட் NOR வச்சு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு NAND கேட் பார்க்கலாம். ஸோ NANDல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து AND ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு NAND டிரைவ் பண்ண மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு AND கேட் போட்டிருக்கேன், இன்புட் வந்து A and Bன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த A and B அப்படிங்கிற இன்புட்டுக்கோட நான் வந்து ஒரு நாட் கேட் இங்கே ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதனுடைய அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஜஸ்ட்டு A.Bன்னு கிடைக்கும். இன்வெர்ட்டர்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும், டோட்டல் காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ A.B த ஹோல் பார். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக ஒரு NAND கேட்டை நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி தான், AND கேட் வித் அ பபிள். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனில் இதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா y is equal to A.B த ஹோல் பார். இதுதான் வந்து உங்களோட லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? ஸோ இதே NAND கேட்டை நீங்கள் இன்னொரு விதமாக கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர் கேட்டை வச்சு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். பட் அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இங்கேயும் நம்ம 2 இன்புட் எடுத்துக்க போகிறோம், A and B. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த கேட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பபிள் வந்து கேட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே இன்வெர்ட் ஆயிரும்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு A பார் கிடைக்கும், இங்கே வந்து B பார்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு ஆர் கேட் தான். ஸோ ஆர் கேட்டோட ஆப்ரேஷன் என்ன, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஸோ A பார் ப்ளஸ் B பார்னு உங்களுக்கு இங்கே அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? பட் நமக்கு என்ன தேவை, A.B த ஹோல் பார்னு தான் தேவை. ஸோ இங்கே வந்து நம்ம டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணலாம். உங்களோட லா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா A.B த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு A பார் ப்ளஸ் B பார். ஸோ அதனால் A பார் ப்ளஸ் B பார்க்கு பதிலாக A.B த ஹோல் பார்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய NAND ஈக்குவேஷனை இங்கே கிடச்சிரும். சரிங்களா? இந்த ரெப்ரசன்டேஷனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா AND இன்வெர்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா AND அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இன்வெர்ட் ஆகுது. ஆனால் செகண்ட் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனை வந்து இன்வெர்ட் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய ட்ரூத் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா AND ஆப்ரேஷன்லேயே வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன அவுட்புட் கிடைக்குமோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ 0 × 0 0 தான். ஸோ 0க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் நமக்கு 1 கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி 0 × 1 அகெயின் 0, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 1. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 1s அண்ட் லாஸ்ட் 1 × 1 1ன்னு கிடைக்கும். 1க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா இங்கே 0. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் NAND. ஸோ NANDனாலே என்ன சொல்லியிருந்தேன், யூனிவர்சல் கேட். யூனிவர்சல் கேட்னால் உங்களுக்கு எல்லா மற்ற கேட்டையும் வந்து இந்த NANDை வச்சே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு நாட் கேட்டை நம்ம NANDை வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நாட்னாலே நமக்கு தெரியும் காம்ப்ளிமெண்ட் தான். A கொடுத்தீங்க அப்படின்னா A பார் வரணும், A பார் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஏன்னு உங்களுக்கு கிடைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு NAND கேட் எடுத்தாச்சு. NAND கேட்டில் நமக்கு 2 இன்புட் இருக்கும். அந்த 2 இன்புட்டையுமே கனெக்ட் பண்ணி நம்ம ஒரே இன்புட்டாக ஏன்னு நம்ம ஃபீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து டோட்டலாக நாட் கேட் மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் ஏன்னு கொடுப்பீங்க. அப்போ இங்கே A அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா A × A ஆகும். இங்கே பபிள் இருக்குது. ஸோ டோட்டல் ஹோல் பார். ஸோ A × A தான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா A பார்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் கேட் இல்லாமே நாட்டோட ஆப்ரேஷன் வந்து இங்கே பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது நம்ம NAND கேட்டை யூஸ் பண்ணி நம்ம நாட் கேட்டாக நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ செகண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு AND கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் யூஸிங் NAND கேட். சரிங்களா? ஸோ AND ஆப்ரேஷன் என்ன, A.B அப்படிங்கிறது வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு NAND கேட் எடுத்திருக்கோம். அந்த NAND கேட்டோட அவுட்புட் என்ன, A.B த ஹோல் பார்.
ஆனால் நமக்கு ஆக்சுவல் அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னா ஏ டாட் பி மட்டும்தான் வேணும். அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு இன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டுமே கேன்சல் ஆகி வெறும் ஏ டாட் பின்னு கிடைக்கும். அப்போ நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க நாட் கேட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஏ டாட் பி இந்த ஹோல் பாருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்த மாதிரி ஆகும். ஸோ ஏ டாட் பி அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ நாண்ட் கேட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆண்ட் கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கேட் வந்து ஆர் கேட் எடுத்துக்கலாம். இப்போ ஆரோட ஆப்ரேஷன் என்னன்னு நமக்கு தெரியும், ஏ ப்ளஸ் பி. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏ அண்ட் பியை தனித்தனியாக நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு லாஸ்ட் ரிசல்டண்ட்டில் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாட் கேட் யூஸ் பண்ணுறோம். நாட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்க ஈக்குவலன்ட் நாண்டே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வந்து நமக்கு ஏ பார் கிடச்சிரும், இங்கே வந்து நமக்கு பி பார் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ ஏ பாரையும் பி பாரையும் ஒரு நாண்ட் கேட் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன அவுட்புட் கிடைக்கும், ஏ பார் டாட் பி பார் த ஹோல் பார்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இதில் மறுபடியும் நம்ம டிமார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஏ பார் டாட் பி பார்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ ரெண்டு காம்ப்ளிமெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகி நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பின்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆக்சுவல் ரிசல்ட்டுமே. ஸோ நம்ம நாண்ட் கேட்டை யூஸ் பண்ணி ஆர் கேட்டை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நார் கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நாரோட ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார். சரிங்களா? நமக்கு இங்கே ஆல்ரெடி ஏ ப்ளஸ் பி எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதே ஸ்ட்ரக்சரை நம்ம இங்கே ரிப்பீட் பண்ணிக்கலாம். ரிப்பீட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபைனலாக என்ன வேணும், அடிஷ்னலாக ஒரு காம்ப்ளிமெண்ட் மட்டும் வேணும். அதாவது அந்த அவுட்புட் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார்னு கிடச்சிரும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு நாட் கேட்டை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஏ ப்ளஸ் பியை இங்கே இன்வெர்ட்டருக்கு கொடுத்தோன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஒரு நார் கேட்டையும் வந்து நம்ம நாண்ட் கேட்டை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாட் கேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு நாண்ட் கேட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நாண்ட் கேட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு இன்வெர்ட்டரை டிசைன் பண்ணியிருக்கோம். 2 நாண்ட் கேட்டை யூஸ் பண்ணி ஒரு ஆண்ட் கேட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் 3 நாண்ட் கேட்டை யூஸ் பண்ணி ஒரு ஆர் கேட் டிசைன் பண்ணியிருக்கோம். 4 நாண்ட் கேட்டை யூஸ் பண்ணி நார் டிசைன் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த நாண்ட் கேட்டை வச்சுட்டு நம்ம எந்த சர்க்யூட் வேணால் எந்த கேட்டை வேணால் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நாண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸும் சால்வ் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கிடச்சிருக்க ஒரு ப்ராடக்ட் டேர்ம்ஸுக்கும் வந்து ஒரு நாண்ட் கேட்டை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவலில். சரிங்களா? செகண்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் டிசைன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இங்கே கிடச்சிருக்க ஒரு நாண்ட் கேட்டோட அவுட்புட்டையும் சேர்த்து ஃபைனலாக ஒரே நாண்ட் கேட் கூட நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த நாண்ட் கேட் நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்ட் இன்வெர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்வெர்ட் ஆரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நாண்டோட ஒரே ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட்டு நம்ம நார் கேட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நார் கேட்டோட பேசிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் கேட் அது கூட வந்து ஒரு இன்வெர்ட்டர். சரிங்களா? ஸோ ஆர் கேட்டோட ஆப்ரேஷன் நமக்கு தெரியும், ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்போ இந்த ஏ ப்ளஸ் பியை வந்து ஒரு இன்வெர்ட்டருக்கு நீங்கள் இன்புட்டாக ஃபீட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், காம்ப்ளிமெண்ட் ஆகி ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நார் கேட்டோட பேசிக் ஈக்குவேஷன். ஸோ இதனுடைய பேசிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆர் கேட் அது கூட முன்னாடி வந்து ஒரு பபிள். சரிங்களா? ஸோ இதையே வந்து நம்ம இன்னொரு விதமாக கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஆண்ட் கேட்டை வச்சு. ஸோ அந்த ஆண்ட் கேட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முன்னாடியே வந்து நம்ம இன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பபிளை முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம்னா இங்கே என்ன ஆகும், நமக்கு இங்கே வந்து ஏ பார்னு இருக்கும், இங்கே வந்து பி பார். ஸோ ஏ பார் பி பார்னு இருக்குது. இதை வந்து நம்ம ஆண்ட் கேட்டுக்கு இன்புட்டாக நம்ம ஃபீட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், ஏ பார் டாட் பி பார்னு கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். பட் நமக்கு ஆக்சுவலாக என்ன வேணும் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார்னு வேணும். ஸோ மறுபடியும் இங்கே நம்ம டிமார்கன்ஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இண்டிவிஜுவலாக இருக்க காம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் பண்ணி அதுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆகும். அதுதான் டிமார்கன்ஸ்லாம். ஸோ ஏ பார் டாட் பி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார். சரிங்களா? ஸோ நீங்கள் நார் கேட்டை வந்து நீங்கள் 2 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ரெப்ரசன்டேஷனை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா,
ஆர் கேட் ஃபாலோட் பை இன்வெர்டன்ட் இருக்கிறதுனால ஆர் இன்வெர்டன்ட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் AND கேட்டுக்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்வெர்ட் ANDன்னு ஆகும். சரிங்களா? ஸோ இதனுடைய ட்ரூத் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்புட் A அண்ட் Bக்கு எப்படி Y வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஆர் கேட் ஆப்ரேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். அங்கே வந்து நமக்கு ரெண்டுமே லோவாக இருக்க போது மட்டும்தான் வந்து 0வாக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே 1ஆக இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம இன்வெர்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், இந்த ஃபஸ்ட்டு காம்பினேஷனில் மட்டும்தான் நமக்கு ஹை அவுட்புட் கிடைக்கும். இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0 + 1ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0 + 1 1ன்ட்டு ஆகும். 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் எல்லா வேல்யூஸுமே இங்கே நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ நார் கேட்டும் வந்து யூனிவர்சல் கேட் அப்படிங்கிறதுனால மற்ற எல்லா கேட்டையுமே வந்து நம்ம நாரை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நாட் கேட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ NANDல பார்த்தா அதே மாதிரி தான். நீங்கள் நார் கேட்டை எடுத்துகிட்டு 2 இன்புட்டாக இருக்கிறத வந்து நம்ம ஒரே இன்புட்டாக நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு நாட் கேட்டாக இது ஆக்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏன்னு நான் 2 இன்புட்டுமே ஒரே தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அவுட்புட் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா A + A த ஹோல் பார்னு இருக்கும். ஸோ A + Aவோட வேல்யூ A தான். ஸோ A பார்னு இங்கே வந்து அவுட்புட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நாட் கேட்டை நாரை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆர் கேட்டை வந்து நார் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நாரோட ரிசல்ட் நமக்கு தெரியும் A + B த ஹோல் பார். ஆனால் நமக்கு ஆரோட அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னா நமக்கு வெறும் A + Bன்னு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு அர்த்தம்னா இதை நம்ம இன்வெர்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த A + B A + B த ஹோல் பார்னு கிடச்சிருக்க அவுட்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இன்வெர்ட்டர் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்க அதே நார் இன்வெர்ட்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி ஃபீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா A + B த ஹோல் பாருக்கு இன்னொரு காம்ப்ளிமெண்ட் எடுத்த மாதிரி ஆகும். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகி அவுட்புட்டில் வந்து A + Bன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர் கேட்டை வந்து நார் மட்டுமே வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு AND கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ AND கேட்டோட ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னா A.B அப்படின்னு வேணும். சரிங்களா? ஸோ A.B பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா A அண்ட் B அதை தனித்தனியாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் தனித்தனியாக நம்ம இங்கே வந்து இன்வெர்ட்டர் ஸ்ட்ரக்சர், அதாவது ஈக்குவலண்ட் இன்வெர்ட்டர் ஸ்ட்ரக்சரை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த A பார் அண்ட் B பாரை எடுத்து நம்ம ஒரு நார் கேட்டுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், A பார் + B பார் த ஹோல் பார்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ மறுபடியும் இங்கே டிமோகன்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா A பார் + B பாரை வந்து நம்ம A.B த ஹோல் பார்னு எழுதலாம். இங்கே 2 காம்ப்ளிமெண்ட்டும் கேன்சல் ஆகி மிச்சம் வந்து உங்களுக்கு A.Bன்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான AND ஆப்ரேஷன். ஸோ நார் கேட்டை மட்டுமே வச்சு நம்ம AND கேட்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டு அதே மாதிரி நம்ம NAND கேட்டை கூட நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். NANDோட அவுட்புட் என்ன, நமக்கு A.B த ஹோல் பார்னு இருக்கும். அதாவது ஒரு AND கேட்டில் நம்ம இது வரைக்கும் டிசைன் பண்ணியிருக்கிறதுல நமக்கு A.B கிடச்சிருக்கு. இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு NAND கேட் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதே ஸ்ட்ரக்சரை எடுத்து நம்ம இங்கே ட்ரா பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு இன்வெர்ட்டருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த A.Bயை நீங்கள் இன்வெர்ட்டருக்கு ஃபீட் பண்ணுவீங்க. ஸோ A.B த ஹோல் பாராக இங்கே ஆகிடும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நார் ரெப்ரசன்டேஷன். மற்ற கேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாரை வச்சு நீங்கள் டோட்டலாக எந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம் டேர்ம்ஸில் எழுத போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம் டேர்ம்ஸில் நிறைய சம் டேர்ம்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதில் கிடச்சிருக்க அந்த ஒவ்வொரு சம் டேர்மையும் ஒரு நார் கேட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட்டாக, அதாவது இங்கே கிடச்சிருக்க ஒரு சம் டேர்மையும் லாஸ்ட்டாக ஒரே சிங்கிள் நார் கூட நம்ம கொடுக்க போகிறோம். பூலியன் அல்ஜீப்ரானா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்க லாஜிக் எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ லாஜிக் மினிமைசேஷன் தான் வந்து இந்த பூலியன் அல்ஜீப்ராவோட மெயின் ரோலே. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரூல் காம்ப்ளிமெண்ட். ஸோ காம்ப்ளிமெண்ட்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 1 கிடைக்கும், 1க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் நமக்கு 0 கிடைக்கும். சரிங்களா? ஜஸ்ட் ஆப்போசிட் வேல்யூஸ் தான். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு ரிசல்ட்டை எழுதலாம்.
என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட் எடுத்த ஒரு நம்பருக்கு திருப்பி நீங்கள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதே வேல்யூ தான் கிடைக்கும். அதுதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு நான் திருப்பியும் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் இங்கே ஏன்னு எழுதியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் வேணால் நம்ம இதுக்கு பார்க்கலாம். ஸோ 0க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் நமக்கு 1 கிடைக்கும்னு தெரியும். இப்போ இதுக்கு நம்ம திருப்பியும் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த 1க்கு நம்ம திருப்பியும் காம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறோன்னு அர்த்தம். ஸோ 1ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன ஆகும்? 0ன்னு ஆயிரும். ஸோ ஒரு வேல்யூக்கு நம்ம 2 டைம் காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ரூல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரூல் வந்து ஆண்ட் ஆப்ரேஷன். ஸோ ஆண்ட் அப்படின்னாலே நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இப்போ இதில் காமனாக ஒரு வேல்யூ நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டுமே, அதாவது நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்க 2 வேல்யூஸுமே ஏ இன்ட்டு ஏ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஏ வேல்யூ நான் 0 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 0 இன்ட்டு 0 என்ன கிடைக்கும்? நமக்கு 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒரே வேல்யூவாக நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு அதே வேல்யூ தான் வந்து அவுட்புட்லேயும் கிடைக்கும். ஸோ 0 இன்ட்டு 0னா நமக்கு 0வே தான் கிடைக்கும். 1 இன்ட்டு 1னா 1 கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஏக்கு பதிலாக நான் 0 எடுத்திருக்கேன். ஸோ எனிதிங் இன்ட்டு 0 வந்து அவுட்புட் நமக்கு 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0க்கு பதிலாக இப்போ 1 போட்டிங்க அப்படின்னா ஏ இன்ட்டு 1 நமக்கு ஏவே தான் கிடைக்கும். இப்போ இந்த ஏ வேல்யூக்கு வேணால் பாருங்கள். ஏக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1 எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 இன்ட்டு 1 1 தான் எனக்கு கிடைக்கும். ஸோ ஏ வேல்யூவே தான் எனக்கு இங்கே திருப்பி கிடச்சிருக்கு. சப்போஸ் நான் 0 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 0 இன்ட்டு 1 நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே ஏ வேல்யூ தான் எனக்கு திருப்பியும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஏ இன்ட்டு 1 வந்து உங்களுக்கு ஏ வேல்யூவே தான் கிடைக்கும். சரிங்களா? லாஸ்ட்டு அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வெர்ஷன். ஸோ ஏ இன்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து என்னென்னா 0. இப்போ ஏ வந்து நான் 1ன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன ஆகும்? 0ன்ட்டு ஆகும். ஸோ 1 இன்ட்டு 0 நமக்கு 0ன்ட்டு ஆயிரும். அதே மாதிரி சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏ வேல்யூ 0 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 0 இன்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து 1. ஸோ 0 இன்ட்டு 1 அகெயின் 0ன்னு கிடைக்கும். ஸோ இது 4 ஐடென்டிட்டியுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் சில நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ எதுக்கு அப்படின்னு நமக்கு தெரியல அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வேல்யூ வாங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் வச்சு எழுதிக்கலாம். அதனால தான் வந்து நான் இங்கே எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஆர் ஆப்ரேஷன். ஸோ இப்போ ஆண்டுக்கு எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி ஆர்க்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அகெயின் இப்போ ஆர் அப்படின்னா நமக்கு தெரியும் அடிஷன். ஸோ ஏ ப்ளஸ் ஏ வந்து ஏ தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 1 எடுத்திருக்கேன்னா 1 + 1 1 தான் இருக்க போகுது. அதே மாதிரி 0 + 0ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் அகெயின் 0வே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் 0. ஸோ எந்த ஏ வேல்யூ கூட நம்ம 0 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஏவே தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 + 0 1 தான் நமக்கு கிடைக்கும். 0 + 0ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். அதாவது நீங்கள் என்ன ஏ வேல்யூ எடுத்திருக்கீங்களோ அதே தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏ + 1. இந்த ஏ + 1ஓட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ + 1 எடுத்துக்கிட்டீங்க. இப்போது ஏ வேல்யூ வந்து நான் 0 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 0 + 1 என்ன கிடைக்கும்? எனக்கு 1 தான் கிடைக்கும். சரிங்களா? சப்போஸ் ஏ வந்து இப்போ நான் 1ன்னு போட்டேன் அப்படின்னா 1 + 1 இப்போ என்ன கிடைக்கும்? மறுபடியும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ ஏ வேல்யூ எதுவாக இருந்தாலும் சரி அது கூட நீங்கள் 1 ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து 1 தான் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் நான் இங்கே கூட மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஐடென்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போது ஸோ நம்ம இங்கே ஆண்ட் ஆப்ரேஷனில் பார்த்த மாதிரி இங்கேயும் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஏ வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன ஆகும்? 1. ஸோ 0 + 1 என்ன? நமக்கு 1 தான். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஏ வேல்யூ நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் 0. அப்போ ஆட் பண்ணால் மறுபடியும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ ஆர் ஆப்ரேஷனில் நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 கிடைக்கும். ஆண்ட் ஆப்ரேஷனில் நமக்கு 0 கிடைக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th ரூல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆண்ட் ஆப்ரேஷன் ஆர் ஆப்ரேஷன் ரெண்டுமே இதில் இருக்கும். ஸோ ஏ டாட் பி + சியை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோன்னா ஏ டாட் பி + ஏ டாட் சி. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போது ஜஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ ஏ + பி டாட் சியை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ + பி டாட் ஏ + சி. சரிங்களா?
நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த A + A பார் B இதனுடைய இந்த 2 ஐடென்டிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நீங்கள் சீக்கிரமே சிம்பிளிஃபை பண்ணிடலாம் கொடுத்துருக்க லாஜிக் எக்ஸ்பிரஷனை. அது எப்படி ரிசல்டன் கிடைக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். A + A பார் பின்னு இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு எது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மாதிரி தான் இருக்குது. ஸோ A + A பார் B அதாவது A + A பார் டாட் B அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? A + A பார் டாட் A + B. சரிங்களா? ஸோ A + A பாரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். A + A பார் = 1. ஸோ 1 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 1 × A + Bன்னு கிடைக்கும், which is equal to A + B. ஸோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி A பார் + AB நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கும் A பார் + A × B. அதையும் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா A பார் + A × A பார் + Bன்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ மறுபடியும் 1 ஆயிரும். மிச்சம் இருக்கிறது என்ன? A பார் + B. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா A + A பார் B அதாவது ட்ரூ வேல்யூ காம்ப்ளிமெண்டட் வேல்யூ கூட உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு வேல்யூ இருக்கும் போது இந்த காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ A + Bன்னு டைரெக்டாக ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் ஃபஸ்ட்டு இருந்துட்டு இருக்கும்போது A பார் + AB அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ரிசல்ட் என்ன கிடைக்கும்? A பார் + B. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்யூட்டேட்டிவ் லா. கம்யூட்டேட்டிவ்னா A + B = B + A. அதே மாதிரி இது வந்து AND ஆப்ரேஷனுக்கு இது வந்து OR ஆப்ரேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி AND ஆப்ரேஷனுக்கு A டாட் B = B டாட் A. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் லா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன 3 வேரியபிள்ஸ் இருக்கும். A டாட் B டாட் C which is equal to A டாட் B டாட் C. ஸோ இங்கே வந்து ப்ராக்கெட்ஸ் மட்டும்தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படி ஸ்வாப் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துடைய ரிசல்ட்டும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பூலியன் அல்ஜீப்ராவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற லா தான் டி மார்கன்ஸ் லா. பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லா என்னென்னு பார்த்தீங்கன்னா A + B ^ = A பார் டாட் B பார். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் A டாட் B ^ A பார் + B பார். சரிங்களா? ரெண்டு வேரியபிள்ஸை எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு அதை டோட்டலாக நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அது ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி மல்டிப்ளை பண்ண ஒரு வேல்யூக்கு நீங்கள் டோட்டல் காம்ப்ளிமெண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டோட ஆடட் வேல்யூக்கு அது ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து டி மார்கன்ஸ் லா. இது ரெண்டுமே அகெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்கள் பூலியன் அல்ஜீப்ராவில் ஃபாலோ பண்ண வேண்டியது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு லாஜிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லாஜிக் ஈக்குவேஷனில் எதுலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் வந்து உங்களுக்கு மினிமைஸ்டு வேல்யூ கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நாட்டுக்கு கொடுக்கணும். செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து AND ஆப்ரேஷனுக்கு. தேர்ட் ப்ரையாரிட்டி வந்து OR ஆப்ரேஷனுக்கு. ஸோ அகெயின் லாஜிக் மினிமைசேஷன் தான் பண்ண போகிறோம். பட் இந்த டைம் ஒரு ட்ரிக் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ அந்த ட்ரிக்கை தான் வந்து ரிடண்டன்சி தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த தியரமை இல்லை இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனில் உங்களுக்கு 3 வேரியபிள் இருக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷனில் அதாவது இங்கே 3 வேரியபிள் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 3 வேரியபிளும் ரெண்டு டைம் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து செகண்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து காம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் இருக்கணும். ஸோ அது நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸியாக இன்னுமே புரியும். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த காம்ப்ளிமெண்டட் வேரியபிள் இருக்கோ அதை மட்டும் உங்களோட ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிறத வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். y = AB + A பார் C + BCன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கண்டிஷனாக இப்போ செக் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா 3 வேரியபிள் இருக்கணும். நம்மளதில் ABC அப்படின்னு 3 வேரியபிள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் என்னென்னா ஒரு வேரியபிளுமே வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ A எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைம் இருக்குது, Bயும் 2 டைம் இருக்குது, Cயும் 2 டைம் இருக்குது.
சரிங்களா? ஸோ செகண்ட் கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. தேர்ட் கண்டிஷன் என்னென்னா, ஒரு வேரியபிளாவது நமக்கு காம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் இருக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து நமக்கு காம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் இருக்குது, பி ஆனால் காம்ப்ளிமெண்ட் இல்லை, சி காம்ப்ளிமெண்ட்டும் நமக்கு இல்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, காம்ப்ளிமெண்டட் வேரியபிளை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு என்ன காம்ப்ளிமெண்டட் வேரியபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் இருக்குது. ஸோ அந்த 2 டேர்ம்ஸை நம்ம அப்படியே எழுதிக்க போகிறோம். ஸோ ஏபி ப்ளஸ் அந்த இன்னொரு டேர்ம் என்ன, ஏ பார் சி. சரிங்களா? செகண்ட் இதில் நமக்கு அந்த காம்ப்ளிமெண்டட் டேர்ம் இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்மை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிடண்டன்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிடண்டன்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு மினிமைஸ் ஆயிடும் இப்போ. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து மினிமைஸ்டு ஃபார்ம் இதுதான் இப்போ. சரி, சம் ஆஃப் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இதுவும் ப்ராடக்ட் ஆஃப் சம்மும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணும்போது எதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்னா ப்ராடக்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து சம்முன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராடக்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து எஸ்ஓபி ஃபார்ம். இதுவே வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சம் இருக்குது. ஸோ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த சம் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஓஎஸ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன டேர்ம்ஸ் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா அவுட்புட் வந்து எப்போல்லாம் ஹையாக இருக்கோ அப்போ தான் வந்து நீங்கள் எஸ்ஓபிக்கு அதை கன்சிடர் பண்ணுவீங்க. அதே அவுட்புட் வந்து உங்களுக்கு லோவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம பிஓஎஸ்க்கு கன்சிடர் பண்ண போகிறோம். சரிங்களா? செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு இருந்தால் அதை வந்து நம்ம ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், 0வை ஏ பார்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். ஆனால் பிஓஎஸில் என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகும். 0ன்னு இருக்கிறத வந்து நம்ம ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், 1ன்னு இருக்கிறத ஏ பார்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே கிடைக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம மின் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே கிடைக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏன் மின் டேர்ம் ஏன் மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு அது ஈஸியாக இன்னும் புரியும். சரிங்களா? லாஸ்ட்டாக இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ சம்னாலே நமக்கு அடிஷன் தான். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஸ்மால் எம் அப்படின்னு போட்டிருந்தது அப்படின்னா அது வந்து எஸ்ஓபி ஃபார்ம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் சம்முக்கு பை போட்டுட்டு கேபிட்டல் எம்மில் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிஓஎஸ் ஃபார்ம். சரிங்களா? உங்களோட ரெப்ரசன்டேஷன் எஸ்ஓபியில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி ப்ளஸ் ஏ பார் பிசி ப்ளஸ் ஏபி பார் சி இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இதில் எப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு சம்மை தான் வந்து ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ பார் ப்ளஸ் பி ப்ளஸ் சி பார் இன்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டேர்ம்ஸ் போகும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் இருக்க இந்த இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ் ஒன்று ஏபிசி ஏ பார் பிசி இப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் தான் வந்து மின் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் வந்து மேக்ஸ் டேர்ம்னு சொல்லுவோம். சரிங்களா? நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே இது வந்து மினிமமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் வந்து இது மின் டேர்ம்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸ்பேண்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது, மேக்ஸிமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மேக்ஸ் டேர்ம்னு சொல்லுவோம். அதுதான் இதனுடைய டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னுமே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எஸ்ஓபினா என்ன, பிஓஎஸ்னால் என்னென்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரேண்டமாக ஒரு 3 வேரியபிள் எடுத்திருக்காங்க ஏபிசி அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அவுட்புட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரூத் டேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் இந்த ஏபிசியோட வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூ நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் நமக்கு இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ எஸ்ஓபியில் ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். எஸ்ஓபி ஈக்குவேஷன் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்புட்டோட வேல்யூ செக் பண்ணணும். அவுட்புட் எப்போவுமே ஹையாக இருக்கும் போது தான் எஸ்ஓபி நீங்கள் எழுத முடியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட எஃப் அப்படிங்கிறது தான் வந்து அவுட்புட். இப்போ இந்த அவுட்புட்டில் எப்போல்லாம் ஹை இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு எங்கே இருக்குது, இந்த 2 வேல்யூக்கு நேராக ஒரு 1 இருக்குது அண்ட் அதே மாதிரி 4, 5, 6 இந்த 4 டேர்ம்ஸில் நமக்கு அவுட்புட் வந்து ஹையாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போல்லாம் உங்களோட அவுட்புட் ஹையாக இருக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூவை மட்டும்தான் எடுத்து நம்ம ஈக்குவேஷன் வைஸாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க ஏபிசி காலமில் வேல்யூ பாருங்கள். அப்போ நமக்கு வேல்யூ என்ன, 0, 1, 0.
அப்போ 0வாக இருந்துச்சுன்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? ஏ பார். 1ன்னு இருந்ததுன்னா ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதனுடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ என்னவாக இருக்குன்னா ஏ பார் பி சி பார். சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்மாக நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டேர்ம் நமக்கு கிடச்சிருச்சு. ப்ளஸ் அடுத்த ஒன் நமக்கு எங்கே கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த பாயிண்டில் கிடச்சிருக்கு. ஸோ அதனுடைய வேல்யூ என்ன? 1 0 0. அப்போ ஏ பி பார் சி பார். அது நமக்கு செகண்ட் ப்ராடக்ட் டேர்மாக இங்கே கிடச்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் எங்கே கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1 0 1ல் கிடச்சிருக்கு. ஸோ ஏ பி பார் சி. அது வந்து தேர்ட் டேர்மாக நம்ம இங்கே எழுதியாச்சு. அண்ட் லாஸ்ட்டு ஒன் நமக்கு இங்கே எங்கே கிடச்சிருக்குன்னா 1 1 0ல் கிடச்சிருக்கு. ஸோ ஏ பி சி பார். ஸோ அதை இங்கே எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த இண்டிவிஜுவலாக இருக்கிற இந்த 4 டேர்மை தான் வந்து மின் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மின் டேர்ம்ஸோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ், அதாவது நம்ம இங்கே இந்த டெசிமல் வேல்யூஸ் எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அதிலேருந்து பிக் பண்ண போகிறோம். ஸோ மின் டேர்ம் வந்து எப்போவுமே ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஸ்மால் எம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் உங்களுக்கு இங்கே எங்கே கிடச்சிருக்கோ டெசிமல் வேல்யூ ஈக்குவலண்ட் என்ன? 2. ஸோ M2. சரிங்களா? ப்ளஸ் செகண்ட் வேல்யூ எங்கே கிடச்சிருக்கு? 4th கிடச்சிருக்கு. ஸோ M4. நெக்ஸ்ட்டு தேர்டு வேல்யூ 5ல் கிடச்சிருக்கு. ஸோ M5. அண்ட் லாஸ்ட் வேல்யூ 6th கிடச்சிருக்கு. ஸோ M6. சரிங்களா? ஸோ உங்களோட மின் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து இன்னொரு விதத்தில் கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ சம்மேஷன் எம் ஆஃப் உங்களுக்கு இங்கே எந்தெந்த வேல்யூஸ் கிடச்சிருக்கு 2 4 5 6. ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் இதுவும் இன்னொரு ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லைன்னா கேனானிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இன்னும் ஃபர்தராக நம்ம மினிமைஸ் கூட பண்ணலாம். அப்படி நீங்கள் மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மினிமல் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எழுதுகிற ஈக்குவேஷன் வந்து கெனானிக்கல் ஃபார்ம் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சரிங்களா? இதுதான் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ இதே எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணி அடுத்து பிஓஎஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிஓஎஸ்னால் என்னென்னு சொல்லியிருந்தேன்? ப்ராடக்ட் ஆஃப் சம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் ஃபஸ்ட்டு கண்டிஷனே என்னென்னா உங்களோட அவுட்புட் எப்படி இருக்கும்? லோவாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு 0 கிடச்சிருக்கோ அந்த 0 டேர்ம்ஸை நம்ம பிக் பண்ணி இங்கே எழுதணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 0 நமக்கு இங்கே எங்கே கிடச்சிருக்கு? இந்த வேல்யூக்கு, அதாவது 0 0 0க்கு தான் வந்து எஃப் வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. டேர்மை நம்ம எப்படி எழுத போகிறோன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் எந்த 0ல் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 0 0 1ல் கிடச்சிருக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பார். அது இங்கே செகண்ட் டேர்ம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் 0 1 1ல் கிடச்சிருக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி பார். அது இங்கே தேர்ட் டேர்ம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் 0 நமக்கு இங்கே எங்கே கிடச்சிருக்குன்னா இங்கே கிடச்சிருக்கு. ஸோ ஏ பார் ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி பார். ஸோ அதை நான் இங்கே தனியாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே 4 மேக்ஸ் டேர்ம்ஸ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அந்த இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ் தான் வந்து மேக்ஸ் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதையும் நம்ம இன்னொரு விதமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எம் போட்டுக்கணும். கேபிட்டல் எம் போட்டுட்டு உங்களுக்கு இந்த டேர்ம்ஸு எந்தெந்த ஈக்குவலண்ட் வேல்யூவில் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நமக்கு எங்கே கிடச்சிருக்குன்னா 0th கிடச்சிருக்கு. ஸோ கேபிட்டல் எம் 0ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ பி சி பாரில் கிடச்சிருக்கு 0 0 1ல், அதாவது 1 வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டில் கிடச்சிருக்கு. ஸோ M1ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 3க்கு ஈக்குவலண்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ 3. அண்ட் லாஸ்ட்டு 7க்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஸோ 7. சரிங்களா? ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? பை கேபிட்டல் எம் ஆஃப் போட்டுட்டு உங்களுக்கு இந்த வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கோ அதை நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. இதுதான் வந்து பிஓஎஸ். ஸோ எஸ்ஓபிக்கும் பிஓஸுக்கும் இருக்கிற இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெளிவாக ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்குரிய ஈக்குவேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பார்த்தா வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஃபைண்ட் த கெனானிக்கல் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் மினிமல் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எம் ஆஃப் 0 2 3. சரிங்களா? ஸோ இங்கே சம்மேஷன் எம்ன்னு இருந்துச்சுனால என்ன அர்த்தம்? இது வந்து எஸ்ஓபி ஃபார்மில் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டான ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஏபின்னு 2 வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேரியபிளுக்கு பாசிபிள் காம்பினேஷன்ஸ் என்ன? 0 0 0 1 1 0 1 1. சரிங்களா? இதனுடைய டெசிமல் ஈக்குவலண்ட் என்ன?
0 1 2 3. இப்போ அவுட்புட்டை நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அவுட்புட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமேஷன் எம் ஆஃப் 0 2 3. அதாவது இந்த மின் டேர்ம்ஸில் மட்டும்தான் உங்களோட அவுட்புட் வந்து ஹையாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ 0க்கு ஈக்குவலண்ட்டாக உங்களோட அவுட்புட்டில் நீங்கள் 1 போட்டுக்கலாம். அதே மாதிரி 2க்கு நேராக அவுட்புட் 1, 3க்கு நேராக இருக்கிற வேல்யூலையும் எஃபோட வேல்யூ வந்து 1. சரிங்களா? இங்கே 1 வந்து நமக்கு கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 1க்கு நேராக எஃபோட வேல்யூ வந்து 0ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இப்போ நம்ம அவுட்புட் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கெனானிக்கல் ஃபார்ம் எழுதலாம், அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கொடுத்துருக்க ட்ரூத் டேபிளில் இருந்து டைரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுதான் வந்து கெனானிக்கல் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களோட அவுட்புட்டில் எங்கெல்லாம் 1 இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 எனக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன, ஏபிக்கு 0 0. சரிங்களா? எஸ்ஓபியில் நம்ம என்ன பண்ணணும், ஏ வந்து 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஏ பார் தான் 0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே 0 0 கிடச்சிருக்கிறதுனால ஏ பார் பி பார்னு போட்டாச்சு. சரிங்களா? ப்ளஸ் செகண்ட் டேர்ம் நமக்கு எங்கே கிடச்சிருக்கு, 1 0ல் கிடச்சிருக்கு. ஸோ ஏ பி பார், அது இங்கே செகண்ட் டேர்ம். நெக்ஸ்ட்டு தேர்டு டேர்ம் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா 1 1ல் கிடச்சிருக்கு. ஸோ ஏ பி, ஸோ ப்ளஸ் ஏபின்னு போட்டாச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க ட்ரூத் டேபிளில் இருந்து டைரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். அதுதான் வந்து உங்களோட கெனானிக்கல் ஃபார்ம். சரிங்களா? கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மினிமல் ஃபார்மும் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த கெனானிக்கல் ஃபார்மை நீங்கள் இன்னும் ஃபர்தராக மினிமைஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அந்த மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுன்றதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இதை நம்ம இன்னும் மினிமைஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மினிமல் ஃபார்ம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் பி பார் ப்ளஸ் ஏ பி பார் ப்ளஸ் ஏபின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்மில் பி பார் நமக்கு காமனாக இருக்குது. ஸோ அதை நான் தனியாக எழுதியிருக்கேன். பி பார் எழுதிட்டு மீதி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஏ பார் ப்ளஸ் ஏ. சரிங்களா? ப்ளஸ் ரிமைனிங் டேர்ம் ஏபின்னு எழுதியாச்சு. இப்போ இதில் மறுபடி ஏ பார் ப்ளஸ் ஏவோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 1. ஸோ அந்த 1 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பி பார் இன்ட்டு 1 வந்து பி பாரே தான் கிடைக்கும், ப்ளஸ் ரிமைனிங் வந்து ஏபி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதோட முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் என்னென்னா இதுக்கு அடுத்து இன்னுமே வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா இங்கே அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தேன், அதை யூஸ் பண்ணி. ஸோ ஏ பார் ப்ளஸ் ஏபின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏவை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஏ பார் ப்ளஸ் பின்னு டேரெக்டாக எழுதிக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். பி பார் ப்ளஸ் பி ஏன்ட்டு இருக்கணும். அப்போது உங்களுக்கு ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ தான். ஸோ இதை நீங்கள் திருப்பி கூட எழுதிக்கலாம், பி பார் ப்ளஸ் பிஏ. சரிங்களா? இப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட்லேயே இருக்குது. அப்போ இந்த மாதிரி, அதாவது இங்கே இருக்கிற வேரியபிள் அதே வேரியபிள் தான் உங்களுக்கு இங்கே இருக்கணும். ஸோ பி பார் ப்ளஸ் பிஏன்ட்டு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இந்த பியை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு பி பார் ப்ளஸ் ஏன்னு டேரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த மினிமல் ஃபார்ம் ஃபார் எஃப் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு மின் டேர்ம்ஸ் ஆஃப் 1 4 5 6 7ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மினிமல் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கெனானிக்கல் கண்டுபிடிக்க தேவையில்லையான்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது கண்டுபிடிச்சா தான் நீங்கள் மினிமல் ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, உங்களுக்கு எவ்வளோ வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிள்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான ட்ரூத் டேபிளை ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கிறதுனால 3 வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டான பாசிபிள் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எஃபோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எஃபோட வேல்யூ எப்படி ஃபில் பண்ணுறது, இங்கே வந்து நமக்கு மின் டேர்ம்ஸ் 1 4 5 6 7 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மின் டேர்ம்ஸில் மட்டும்தான் உங்களோட அவுட்புட் ஃபங்க்ஷன் 1, மீதி எல்லா இடத்துலையும் 0ன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு 1 வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1ஓட பொசிஷனில் அவுட்புட்டோட வேல்யூ என்ன நமக்கு இப்போது 1. நெக்ஸ்ட்டு 4 வேல்யூ, 4க்கு நேராக அவுட்புட் 1. நெக்ஸ்ட்டு 5லையும் 1, 6லையும் 1, 7லையும் 1. மீதி இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும்னா 0 போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்மளோட அவுட்புட்டை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மினிமல் ஃபார்மை எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு கெனானிக்கல் ஃபார்ம் எழுதலாம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 எங்கே இருக்குன்னா 0 0 1ல் இருக்குது. அப்போ என்ன இருக்கும், ஏ பார் பி பார் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த 1 வந்து 1 0 0ல் இருக்குது, ப்ளஸ் ஏ
B bar C bar. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒன் வந்து 101ல் இருக்குது. ஸோ ப்ளஸ் A B bar C. நெக்ஸ்ட்டு 6ல் இருக்குது 110ல். ஸோ ப்ளஸ் A B C bar. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 111ல் இருக்குது. ஸோ ப்ளஸ் A B C. சரிங்களா? இது வந்து நம்மளுடைய கெனானிக்கல் ஃபார்ம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் மட்டும்தான் நமக்கு மினிமல் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எங்கெல்லாம் காமன் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே இருக்குது நமக்கு, இந்த 2 டேர்ம்ஸில் AB பார் காமனாக இருக்குது. அதே மாதிரி இந்த 2 டேர்ம்ஸில் AB காமனாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கிளப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ A பார் B பார் C ப்ளஸ் செகண்ட் டேர்மில் நமக்கு என்ன காமனாக இருக்குது, A B பார், மிச்சம் என்ன இருக்குன்னா C பார் ப்ளஸ் Cன்னு இருக்குது. ப்ளஸ் லாஸ்ட் 2 டேர்ம்ஸில் AB காமனாக இருக்குது. ஸோ AB இன்ட்டு C பார் ப்ளஸ் C. சரிங்களா? ஸோ இப்போ இதில் C பார் ப்ளஸ் சியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இதோடைய வேல்யூ 1 தான். அதை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ A பார் B பார் C ப்ளஸ் A B பார் இன்ட்டு 1 ப்ளஸ் AB இன்ட்டு அகெயின் 1. சரிங்களா? ஸோ இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், A பார் B பார் C ப்ளஸ் A B பார் ப்ளஸ் AB. சரிங்களா? ஸோ மறுபடியும் இந்த ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா A வந்து காமனாக இருக்குது. ஸோ இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ A பார் B பார் C ப்ளஸ் A காமனாக எடுத்திங்கன்னா மிச்சம் என்ன கிடைக்கும், B பார் ப்ளஸ் Bன்னு இருக்கும். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், A பார் B பார் C ப்ளஸ் B பார் ப்ளஸ் Bயோட வேல்யூ 1 இன்ட்டு A தான். ஸோ A. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனலைஸ்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் அடுத்து உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன, A ப்ளஸ் A பார் Bன்னு இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தேன், இந்த A பாரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், மிச்சம் இருக்கிறத எழுதிக்கலாம். ஸோ A ப்ளஸ் Bன்னு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, A ப்ளஸ் A பார் B பார் Cன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்ச் இருக்குது, Bக்கு பதிலாக B பார் Cன்னு இருக்குது. மீதி எல்லாமே உங்களுக்கு காமனாக தான் இருக்குது. அப்போ நம்ம இதை ஃபர்தராக எப்படி எழுதலாம் அப்படின்னா, A ப்ளஸ் Bங்கிற இடத்துல நமக்கு B பார் Cன்னு இருக்குது. ஸோ B பார் C. சரிங்களா? ஸோ உங்களோட ஃபைனலைஸ்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா A ப்ளஸ் B bar C. ஸோ இதுதான் வந்து உங்களோட மினிமல் ஃபார்ம் ஆஃப் SOP. சரிங்களா? 2 ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மின் டேர்ம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய நேரத்தில் வந்து மின் டேர்ம்ஸாக இப்படி டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துடுவாங்க, நீங்கள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் சில நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, இதை வந்து நீங்கள் சம் ஆஃப் மின் டேர்ம்ஸாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் இப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் அதனால தான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆக்சுவலி இதே கொஸ்டினை தான் வந்து நான் வேறு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்னென்னா, எக்ஸ்பிரஸ் F is equal to A plus B bar C in sum of min terms. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். ABCன்னு 3 வேரியபிள் இருக்குது. ஸோ 3 வேரியபிளுக்கு நமக்கு பாசிபிள் காம்பினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதை ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு F வேல்யூவை நம்ம இப்போ ஃபில் பண்ணணும். இங்கே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே F வேல்யூ டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இந்த பாயிண்டில் எல்லாமே 1ன்னு போட்டுக்கிட்டோம். பட் இங்கே வந்து நமக்கு கொடுக்க கிடையாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ABCக்கு பதிலாக இங்கே ஒரு டைமும் உங்களோட இந்த காம்பினேஷன்ஸை நீங்கள் இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? நான் இங்கே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 0 0 0க்கு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 0 0ன்ட்டு ABCக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ABCக்கு எடுத்திங்கன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 0 ப்ளஸ் B பார். ஸோ 0 ஆல்ரெடி Bயில் இருக்குது. ஸோ காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா 1 கிடைக்கும். 1 இன்ட்டு C வந்து 0 தான். ஸோ 0 ப்ளஸ் 0 0 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ Fல நான் 0 ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த 0 0 1 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், மறுபடி 0
ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட் வந்து 1 ஆயிடும். சியோட வேல்யூ 1. ஸோ 1 இன்ட்டு 1 1 தான். 1 + 0 1ன்ட்டு இருக்கும். ஸோ அவுட்புட் வந்து இங்கே 1. சரிங்களா? அந்த மாதிரி எல்லா காம்பினேஷனுக்கும் இந்த வேல்யூஸ் ஆஃப் எஃப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, உங்களோட சமேஷன் எம் ஆஃப் என்னென்ன டேர்ம்ஸில் உங்களுக்கு 1 கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1 வந்து ஃபஸ்ட்டு எனக்கு 1ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 7. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆன்சர். இதை நீங்கள் இன்னொரு இது விதமாக கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதனுடைய ரெப்ரசன்டேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்மால் எம் உங்களுக்கு இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ M1 ப்ளஸ் அடுத்து M4 ப்ளஸ் M5 ப்ளஸ் M6 ப்ளஸ் M7.